எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். பெண் என்றால் மட்டும் ஏன் இவ்வளோ அலட்சியமாக இருக்கோம் நம்ம? இப்போது ஒரு ஆணுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது உனக்கு மட்டுமா ஊரில் நடக்குது, இது எல்லாருக்கும் நடக்குது தான், சாதாரண விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரும் சொல்கிறது கிடையாது. இவ்வளோ ஏன் அவங்களுக்கு ஒரு சின்னதாக கோல்டு வந்தால் கூட நம்ம அவ்வளோவா ரியாக்ட் பண்ணுவோம். பார்த்து பார்த்து ஐயோ அவங்களால முடியாது ஆக்சுவலாக. ஆனால் ஒரு பெண் இருந்தால் மட்டும் அவள் பிரசவ காலத்தில் பேறு காலத்தில் இருந்தால் கூட நீ மட்டும் என்ன மேலேருந்து குதிச்சியா, உனக்கு மட்டும்தான் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்குறதோ, ஒரு எமோஷ்னல் சப்போர்ட், ஃபிசிக்கல் சப்போர்ட், ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கொடுக்காம இருக்கிறதோ, தலைவலின்னு சொன்னால் கூட உனக்கு தலை வலிக்கலனா தான் ஆச்சரியம் அப்படின்னு சொல்கிறதோ, கேளிக்கையாக சொன்னால் கூட இது எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? ஏன் பெண் என்றால் மட்டும் இவ்வளவோ அலட்சியம்? இதுக்காக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்தில் பெண்ணை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அழுத்தி சொன்னாங்களா? நீங்கள் குடும்ப வன்முறைன்ற பேரில் அவங்கள ஆதிக்கம் செய்கிறதுக்காக இவ்வளவு கண்ணியத்தை அவங்களுக்கு கொடுக்கல. நீங்கள் பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான். எதுக்காக? ஒரு ஆண் மகனுக்கு தாய் தாய் தாய்னு 3 தடவை தாய்க்கு அவ்வளவு அந்தஸ்தெல்லாம் கொடுத்தான். அந்நிசான்னு ஒரு அத்தியாயத்தையே எதுக்காக உருவாக்குனான்? அல்லாஹ் உங்கள் மூலியமாக அவங்களுக்கு கண்ணியம் செலுத்த, மரியாதை செலுத்த தான் நினைக்கிறான். ஆனால் இங்கே அப்படியா நடக்குது? இதில் ஹைலைட் என்னன்னா, பெண்களுக்கு பெண்கள் தான் மிகப்பெரிய எதிரி தெரியுமா? பெண்ணா அலட்சியம் செய்யாதீங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனோன்னா ஆணை விட ஃபிசிக்கலாகவும் சரி, எமோஷ்னலாகவும் சரி, எல்லா வகையிலையும் பெண்ணுக்கு எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் தான் தேவைப்படுமே தவிர கம்மியாக கிடையாது. ஆனால் இங்கே எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்குது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்ஷா அல்லாஹ் உங்கள் வீட்டு பெண்களை நீங்கள் கண்ணியத்தோடு நடத்துங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.